யாழ் மீனவன். இதுதான் எங்களோட யாழ்ப்பாணத்தின் கடலுக்குள்ளே கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை டே காட்டலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஃபேஸ்புக்கில் சின்ன சின்ன ஸ்டோரியாக போட்டு கொண்டு வந்தேன். ஓகே, ஃபஸ்ட் வீடியோ யூடியூப்பில். இது என்னென்றால் மண் மூட இதை விலையின் அடிப்பகுதியில் ஈயத்துக்கு கல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். மேலே அந்த ரெஜிபம் இல்லாட்டி உயர்த்தி கட்டுற தடி நிற்கிறதால மேலே அது உயர்த்தி பிடிச்சி கொண்டு இருக்கும். கொண்டு நடக்கணும். அதில் சும்மா கண்ணுக்கு தண்ணி போகாத மாதிரி தான் கண்ணாடி போட்டிருக்கிறேன். மற்றபடி சிலிண்டர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பெர்மிட் எடுக்கணும், செலவும் கூடியன்றதால். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா மேலே தான் போகணும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாசி பிடிச்சிருக்குது, அது கயிற்றுல. அதை பற்றி நான் இன்னொரு கிளிப்பில் வருது சொல்கிறேன். இப்போ மூச்சு எடுத்துகிட்டு 2ஆம் தரம் போய் விலைக்கு மேலே வைக்க போகிறேன். ஓகே, இப்படி வச்சா அந்த விலை கிளம்பி மேலே எழும்பாது. இதுதான் எங்களோட பழைய வேலை. இன்றைக்கு நாங்கள் செய்த வேலை பழைய வேலையை எடுத்துகிட்டு புது வேலை வச்சது. பாருங்க, ஒரு 3 கிழமை தான் கடலுக்கு கிடந்தோன்னே விலையில் அந்த விலைன்ற கண்ணே பாசி அடைச்சிட்டு, அப்படின்னா மீன் வராது எங்களுக்கு. அப்போ நாங்கள் புது வேலை வைக்கணும். ஒரு 3 கிழமைக்கு ஒருக்கா அந்த வேலையை தான் செய்கிறேன். இப்போ அந்த பழைய மூடியை கிளப்பி எடுக்கிறேன். பாருங்கள், மண் மூடியிலே எவ்வளோ பாசி பிடிச்சி வந்திருக்கேன்னு. வைக்கும்போது புது மூடையாக வைப்போம். அது மாதிரி தான் இந்த பைப்லையும் அலசு பிடிச்சிருக்கு. அதை செயினால் உறைஞ்சுவோம். அது அடுத்த கிளிப்பில் வருது. ஏனெண்டா இந்த செயின் இந்த அலசு சரியாக குத்தும். இது சடையன் என்ற ஒரு மீன் நின்றதை எடுத்திருக்கு. இது ஊடகம் என்ற ஒரு மீன், அதையும் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அது ஓடிட்டுண்டப்பன். ஓகே, இதில் தான் அந்த கையில் குத்துமுன்னு சொன்ன அலசை ஒரு செயின் கருவி, அதால் நான் தட்டினா தான் நாங்கள் அந்த பைப்பை பிடுங்கி எடுத்து திரும்ப பாயிறது, புது வேலையை கொழுவி போட்டு பாயிற வேலையில் செய்கிறதுக்கு அந்த பைப்புக்கு குத்தினா நாங்கள் செய்யலை. அது எனக்கு கையில் க்ளவுட் ஒன்றும் யூஸ் பண்ணல. இது வேலை இடைஞ்சலாக இருக்குன்ட்டு அங்கே தள்ளி விடுறேன். கேமராவை மறைச்சது. இப்போ ஓகே. இந்த ஆழம் 13 முழம், அடியண்டைக 17-18 அடி வரும். ஒரு 6 அடியை மட்டும் இந்த கேமரா கவர் பண்ணுது. அது கீழே வீடியோ எடுக்க ஸ்டாண்ட் பண்ணி விட்டதால் ஓகே. இதுதான் அந்த கருவின்னு சொன்னேன். உள்ளுக்கு செயினும் வெளியில் எங்களுக்கு குத்தாத மாதிரி பிளாஸ்டிக்கால் செய்திருக்கு. இந்த டிஷர்ட் நார்மலாக வெளியில் யூஸ் பண்ணுற டிஷர்ட் தான் உள்ள இருக்கிறேன். நான் இதுக்கண்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் டெய்லி குளியோர் ராக்கள் யூஸ் பண்ணுறவே நாங்கள் அதை போடையில் சும்மா செலவை குறைக்கிறதுக்காண்டி. ஓகே, தண்ணிக்கு மேலே போட் நிற்கிது. அப்படியே கீழே பார்ப்போம். என்னென்றால் எங்களோட அப்பட கூட்டாளி மூடைய பக்கத்தில் ஒரு பள்ளம் இருந்தது, அதுக்குள்ளே வைக்காமல் பக்கத்தில் வச்சுட்டு அப்போ நான் இடம் மாற்றி வைக்கிறேன். ஏனெண்டா அந்த விலைக்கு கீழே பள்ளம் இருந்தால் அதுக்குள்ளால் மீன்கள் இடம் மாற முழுக்கிருந்து வெளியே போகும். ஓகே, அப்படியே பார்த்தா இதில் தான் இந்த பைப்புகள் சரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இழுத்து கட்டுறோம். நாங்கள் 2 பக்கமும் இப்போ ஒரு கொடிமரம் திருநாளில் கொடிமரம் சரியாமல் இருக்கிறதுக்கு 4 பக்கம் இழுத்து கட்டுற மாதிரி இது இழுத்து கட்டுற அளவாங்க கயிறு தான் இது. இதில் வடிவான பாசிகள் மாதிரி பவளப்பாறை மாதிரி ஒரு பாசி முளைச்சி கிடந்தது. ஆனால் இது பவளப்பாறை இல்லை, அது சரியான ரஃப்பாக இருக்குன்னு. இது சும்மா வலை இது இந்த மாதிரி கொஞ்சம் வடிவாக இருந்தது, அதை எடுத்துருக்கிறேன். மேலே இதை விட கிளியராக வடிவாக எடுக்கலாம். தெளிவாக விட்டு நல்ல கேமரா, கிளியரான கேமரா இருந்தால் நீங்கள் நல்லா ரீச் பண்ணி விட்டால் நல்ல வருமானத்தை கொண்டுட்டு வருங்காலத்தில்
இன்னும் கொஞ்சம் டிஸ்கவரி சேனல் மாதிரி தரலாம், அனிமல் பிளானெட்டில் காட்டுற மாதிரி. இப்படி எங்களோட கடலும் அவ்வளோ வடிவான கடல் தான், யாழ்ப்பாண கடல், கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் நிற்கிறது. இது நிலம், அது ஒரு புல்வெளி மாதிரி. இந்த நிலத்துலேயே என்னோடய புல் இல்லாத பாலைவனம் மாதிரி வெள்ளை நிலமும் இருக்குது, கல்பாறைகள் நிறைஞ்ச இடமும் இருக்குது. ஓகே, அப்படி மேலே போட் நிற்கிது. இப்போ லஸ் உறைஞ்சிடும். இப்போ அந்த பழைய வேலையை கலட்டிட்டு இப்போ உயர்த்தணும், பிடுங்கி எடுத்து அடியில் அந்த கோடா மண்டுவோம், அதில் வாங்கியிருக்கு இந்த பெப்புன்ற அடியில் நல்ல பழைய கோடாமல் கலட்டிட்டு விட்றேன். அப்புறம் புது வேலைன்ற கோடாமல் போடுவோம். ஒரு ஆண்டனா பைப் இதை தூக்கி வேலை செய்யணும் நாங்கள் தண்ணியில் நின்று. இப்போ மேல் நின்று அதை பாயிரன் ஆட்டி ஆட்டி அதை இப்போ உள்ளே போயிடும், அது மட்டும் தெரியுது. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் காட்ட போகிறது எங்களோட நங்கூரம், அதோட ஃபங்க்ஷன் அப்படி இருக்குமெண்டு. சின்ன நங்கூரம் தான், இதுதான் எங்களோட போட் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு உதவும். பாருங்க அதை எப்படி கொள்ளுவோம். இது கடலுக்கு ஒரு புல்வெளியில் போட்டிருக்குது இந்த நங்கூரம். சில கல்லுகளுக்கெல்லாம் போட்டால் கரைச்சல், நங்கூரம் பிடிக்காது, இழுப்படும். இது மண்ணும் புல்லும் முன்னாடி அப்படியே பிடிச்சிருக்குது. எவ்வளோ போட்டு இழுத்தாலும் போட்டை இழுக்காது, அப்படியே கிடக்கும். அப்படியே கொழுவி பிடிச்சதுண்டா இழுக்காது பின்பலத்துக்கு போட்டு எவ்வளோதான் இழுத்தான். கொஞ்சம் மங்களாக இருக்குது. கிளியர் இவ்வளவு தான், எடிட்டர் ஒன்றும் போடலை. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியராக போடுற தான் அந்த ரோப் நங்கூர கயிறு. நாங்கள் பார்க்கறதுலேயே மொத்த கயிறு இது தான். இது அறந்துச்சேன்டா போட்டை பிடிக்கலாது. போட்டுன்ற அடிப்பகுதி இப்படி தான் இருக்கும் கடலுக்கு இருந்து பார்க்க. ஓகே, நன்றி. இந்த அலசு போட்டுன்ற அடிப்பகுதியிலையும் பிடிக்கும், அதான் இப்படி கருப்பாக இருக்குது. அதில் போட்டுன்ற ஸ்பீட்டை குறைக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.